போற வழியில போன் பேச முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆமா, உங்க 2 பேர்ல யாருக்கு வண்டி ஓட தெரியும்? 2 பேருக்குமே தெரியும். ஏன் கேக்குற? இல்ல, பக்கத்துல என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. அவன்கிட்ட வண்டி வாங்கி தரேன், நீங்க போறீங்களா? லூசு, இது முதல்லயே சொல்ல மாட்டியா? வா போலாம், வா. வாங்க. முதலாளி, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் முதலாளி, இதான் வந்துடுறேன். போயிட்டு வா. பேசிட்டு இருக்கேன். என்ன செய்தி? இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி போன் பண்ணாரு முதலாளி. மயிலு பஸ்ல வரலையா, 2 வீலர்ல வந்துகிட்டு இருக்கலாம். சரி, ஊர் எல்லையில 2 பேரும் நிப்பாட்டி இருக்கணும்ல. பஸ் ஸ்டாப்ல வேற 2 பேர் இருக்காங்க. அவங்களை எல்லைக்கு போ சொல்லு. அவங்க 4 பேரையும் தாண்டி எக்காரணத்தை கொண்டு வந்து மகிழ உசுரோட ஊர் எல்லைக்குள்ள கால் வைக்க கூடாது. சரிங்க முதலாளி. சரி போ, நான் சொல்லிடுறேன். அவ கையில என்ன வச்சிருந்தாலும் அதை பிடிக்க வீசுற சொல்லு. சரிங்க முதலாளி. கவனமா இருக்கணும்டா. போ. டேய், அங்க ஜீவா உன்னை காணும் டென்ஷனா இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மயிலுக்கு போன் பண்ணியா இல்லையா? இல்லடா, சிக்னல் கிடைக்கிறக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. வெளியே போய் பேசலான்னு பார்த்தா வெளியே 2 தடியனுங்க நின்றுட்டு இருக்காங்கடா. கத்திய காட்டி மிரட்டுறாங்கடா. சரி, ஜீவா கிட்ட சொன்னியா இல்லையா அத? டேய், இத போய் ஜீவா கிட்ட சொன்னோம்னு வச்சுக்க, டென்ஷன் ஆகி பெரிய பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவான். நம்ம வேணும்னே கதை சொல்றோம்னு நான் ட்ராயும் பிளேட்டை மாத்திடுவாரு. எப்படியா இந்த தடியங்களை ஏமாத்திட்டு மயில்கிட்ட பேசணும்டா. அதான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், நீ ஒண்ணு சரியா? என்ன? நீ என்ன பண்ற, அங்க இருக்காங்கல்ல, அவங்கிட்ட போய் நாட்ராயன் முதலாளி கூப்பிடறான்னு சொல்லு. அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் பேசிடலாம். சரி, போ 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 போடா. டேய், போடா போடா. ஏய் நில்லு, எங்க போயிட்டு இருக்க? நாட்ராய முதலாளி உங்க 2 பேரையும் கூப்பிட்டாரு. நீ இப்பதானே பேசிட்டு வந்த, நம்மள முதலாளி கூப்பிடறதா சொல்றான். பிளான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். வாடா. வா. டேய், அவங்க வரதுக்குள்ள சீக்கிரம் பேசுறான். டேய், மயில் ஏதோ வீடியோ அனுப்பிச்சிருக்காடா. சீக்கிரம் டவுன்லோட் பண்றா. டேய் முரளி, ரவி, இங்க வாங்க. டேய், உள்ள இல்லாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது போன் பண்ணலான்னு வந்தப்பா. ஏடா இவ்வளவு அவசரமா யாருக்குடா போன் பண்றீங்க? அது வீட்டுக்கு. டேய், ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்கன்னு தெரியும்டா. ஒழுங்கா உள்ள வந்துருங்க. இல்ல ஜீவாவோட இனிமே 2 பேரும் இருக்க மாட்டீங்க. வாங்க உள்ள. இல்லப்பா, ஒரு அவசரமான போன் பேசிட்டு வந்தேன். ஜீவா செல் தானே? ஆமாப்பா. ஏன்ட்டே இருக்கட்டும். அப்பா உள்ள வாங்கடா. வாங்கடா. ஜீவா, எதுக்கு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? எனக்கு எதுவுமே பிடிக்கலமா. எங்கயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்கு. ஜீவா, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீதான் மயில் காலையில ஆதாரத்தோட வந்துருவா, உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்னு சொன்ன. ஆனா இன்னும் ஏன் மயில் வரல? எனக்கு தெரியலம்மா. இது வரைக்கும் அவன் போன் பண்ணல. அவகிட்ட பேசுறதுக்காக தான் ரவி அனுப்பியிருக்க. அவனை இன்னும் காணோம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரே டென்ஷனாவே இருக்குமா. உன் முயற்சி எல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் ஜீவா, நான் வேணான்னு சொல்லல. ஆனா
முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீ அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது பாரு, நான் தான் சொன்னேன்ல, அவ ஆதாரத்தோட வந்துட்டா நான் உன் பக்கம் நிக்கிறேன். இல்லனா நான் உன் அப்பாக்காக தான் பேச முடியும் ஜீவா. அம்மா, என்னோட வாழ்க்கைய பணைய வச்சு அப்பா வாக்கு கொடுத்ததே முதல்ல தப்பு. சரி விடுங்க, ஏதோ ஒரு எமோஷன்ல அந்த மாதிரி செஞ்சிட்டாரு. இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதை மாத்திக்கலாம்ல. என் வாழ்க்கையில எனக்கு என்னோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம், அவரோட பிடிவாதம் கிடையாது. நீ பேசுறதெல்லாம் நியாயம்தான் ஜீவா. ஆனா இதையெல்லாம் நாம புரிய வைக்கிற சூழ்நிலையோ நேரமோ நம்ம கிட்ட இல்ல. கல்யாணம்னு சொல்லி ஊரை கூட்டியாச்சு. மயில ஆதாரத்தோட உண்மையை நிரூபிச்சு இந்த கல்யாணம் நின்னா பரவாயில்ல. உன் அப்பாவுக்கு அதனால எந்த அவமானமும் வராது. உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னா அது உன் அப்பாவுக்கு தான் அசிங்கம். இது வரைக்கும் இத்தனை வருஷமா அப்பா முன்னாடி கை கட்டி நின்ன நாட்டராயான்னு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு சொல்ல மாட்டாரா? கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத இவரெல்லாம் என்ன பெரிய மனுஷன்னு ஊருக்காரங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லையான்னு கேட்பாங்க. அப்பா சபையில கூனி குறுகி நிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு நிலைமையில உங்க அப்பாவை பாக்குற சக்தி எனக்கு இல்ல ஜீவா. இது பாரு, உன் அம்மாவுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நீ நினைச்சனா சிரிச்ச மூஞ்சியோட மனமேடைக்கு வந்து சேரு. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். டேய் மச்சான், என்னடாச்சு? மயில் போன் எடுத்தலாம், பேசுனீங்களா அவகிட்ட? இல்லடா, ஆனா அவ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காடா. முழுசா அது டவுன்லோட் ஆகுறதுக்குள்ள அப்பா எங்க 2 பேத்தையும் இழுத்துட்டு வந்துட்டாரா. உன் செல்போனையும் புடிங்கி வச்சுக்கிட்டாரா. டேய், அப்பாவுக்கு தெரியாம வெளியே போய் உன் நம்பர்ல இருந்து பேசி பாருடா. எங்கடா அப்பா கண்ணுல இருந்தா தப்பவே முடியலையே. மீறி வெளியே போனா மாமாசரோட அளவு கொண்டு போய் மிரட்டுறாங்கடா. டேய், மயில கூட நீ பேசக்கூடாதுன்னு தான் அந்த ஆளு உள்ள ஏதோ செட் பண்ணி வச்சிருக்காருடா. அதனாலதான் சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ கூட டவுன்லோட் ஆகலடா. மச்சான், உண்மை தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் மாமா இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல. மச்சான், இதெல்லாம் சரியா வராது. உன் மாமே ஒரு பயங்கரமான கிரிமினல். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில தயாரா வச்சிருப்பாரு. கரெக்டான நேரத்துல மயில ஆதாரத்தை கொண்டு வந்தா தான் நம்ம ஸ்மார்ட்டா பேச முடியும். அது இல்லாம நம்ம அப்பா கிட்ட போய் எதை சொன்னாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரா. டேய், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா.
இருங்க வரேன். சரி. ஜீவா, நீ சிரிக்கலனாலும் பரவாயில்ல, முகத்தை ஒரு மாதிரியா வச்சிருக்காத, நல்லா இல்ல. மா, என்னால இயல்பா இருக்கிற மாதிரி நடிக்க முடியாதுமா. மயிலுக்கு என்னமோ ஆதாரம் கிடைச்சிருக்கு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி என் கையில கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய சதியை நடந்துட்டு இருக்க. தாலி என் கைக்கு வர வரைக்கும் தான் நான் பொறுமையா இருப்பேன். அதுக்குள்ள இங்க மயில் வரல, நான் மாலையை தூக்கி போட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சிருவேன். நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசிட்டு இருக்க. அப்படி என்னடா உனக்கு பிடிவாதம்? அப்போ அப்பா அசிங்கப்பட்டு நின்னா பரவாயில்லையா? அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா சந்தோஷம், அப்படிதானே? மா, இதையே சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணாதீங்கம்மா. பிடிக்காத ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறது தற்கொலைக்கு சமம். நான் நடப்பணமா வாழ்றதுதான் நீங்களும் அப்பாவும் விரும்புறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இரு. உன் புள்ள என்ன சொல்றான் பவானி? ஏதோ டென்ஷனா பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, லேசா தலைவலின்னு சொன்னா, அதான். ஏன் போய் சொல்ற? இந்த கல்யாணத்தை பத்தி தான் புலம்பிருப்பான். மதுவை கட்டிக்க அவனுக்கு விருப்பமே இல்லைன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏங்க நம்ம பிள்ளைய சித்திரவதை பண்றீங்க? மதுவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஆனா நான் பிடிவாதமா இருக்கிறதுக்கு அது மட்டுமே காரணம் இல்ல. ஜீவாவுக்கு மயில் மேல விருப்பம் இருக்கு. மதுவை விட்டுட்டு அவளதான் கட்டிக்கணும்னு துடிக்கிறான். எனக்கு அவ கேரக்டரையும் பிடிக்கல, அவ குடும்பத்தையும் பிடிக்கல. சாக்கடையில விழக்கூடாதுன்னா இந்த கல்யாணம் நடந்தாகணும். இப்ப அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் அவனுக்கு நல்லதுதான் செய்றேன் பவானி. அவன் அதை பின்னால புரிஞ்சுக்குவான். அவன் ஏதாவது செஞ்சு தடுக்க பார்த்தான்னா நமக்கு அவனுக்கு மன இருக்க உறவு முடிஞ்சிரும். நம்ம குடும்பத்தால அவன் இருக்க மாட்டான். ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைங்க அவன். அந்த உறவு நீடிக்கணும்னா அவன் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும். கடவுளே, என் புள்ள பக்கம் நிக்கிறதா என் புருஷன் பக்கம் நிக்கிறதான்னு எனக்கு தெரியலையே. ரெண்டு பேருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாம இந்த பிரச்சனையை நீதான் தீர்த்து வைக்கணும். இசை, இங்க வா. இசை, உன்னதான் கூப்பிடுறாங்க. புரியுது அண்ணி, இந்த மதுவுக்கு மாலை. சரிங்க அண்ணி.
சட்டையில நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நான் இந்த புடவையில எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் நானும் இப்படி மாலையும் கழுத்துமா இருக்கிறதா எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அது நடந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொந்தமாக போறேன். அத நினைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கு. ஜீவா, உங்களுக்கு இப்படி எதுவும் தோணலையா? ஏய், என்ன விருப்பேத்தாத மது. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை, மாலையை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். டென்ஷன் ஆகாதீங்க ஜீவா. விரும்பினது கிடைக்கலனா கிடைச்சத விரும்பணும். வேற வழியே இல்ல. பவானி, நீ என்ன வாசலை பாத்துக்கிட்டு இருக்க? மயில் வருவான்னா? அவ வரமாட்டா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் எங்க டென்ஷன்ல இருக்கேன்? எனக்கு ஒண்ணும் இல்ல. அவன் நம்பிக்கை அவனுக்கு. சார் பாத்தீங்களா? வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம்? ஜீவா சாருக்கு பிடிக்காம இது நடக்கிறது மதுவுக்கே நல்லது இல்லைங்க. எனக்கு புரியுது மலரு. ஆனா எடுத்து சொன்னா யாரு கேப்பா? கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தங்கிற பேராசை எல்லார் கண்ணையும் மறைச்சிருச்சு. இந்த கல்யாணத்துக்காக நிறைய பொய்யும் நாடகமும் கலந்துருக்கு. எல்லாம் தெரிஞ்சும் கண்ணும் காணாம தான் நாம இருக்கணும். அவங்க செய்யற பாவத்துக்கான பலனை அந்த சாமியை முடிவு பண்ணட்டும். தண்ணியில போட்டடா. போன்ல இருக்கு. வா போலாம். வா. அண்ணா, எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுண்ணா. ரவி கிட்ட மயிலோட நம்பரை வாங்கிக்க. வெளியே போய் அவளுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேக்குறியா? எதுக்குண்ணா? அப்பா பார்த்தா திட்டுவாரு. சொன்னா கேளு இசை. அப்பா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. நீ கேஷுவலா போய் யாரும் பாக்குறதுக்குள்ள கொஞ்சம் போய் பேசிட்டு வந்துரு. போய். சரிண்ணா. ஓகே. டேய், யாரோ ஒரு பொண்ணு வருது. இரு கேப்போம். யார் மணி? இங்க என்ன பண்ற?
ஃபோன் பண்ணணும்னு வந்தேன். நீங்க எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க யாரு முதல்ல? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. இங்கெல்லாம் ஃபோன் பண்ண கூடாது. உள்ள போ. என்ன மிரட்டுறீங்க? நான் யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளையோட தங்கச்சி. என்கிட்டயே கலாட்டா பண்றீங்களா? எங்க அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். கூப்பிடுவா எங்க அப்பாவை. நாட்ராயன் அங்கிளுக்கு தெரிஞ்ச உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாரு. தெரியுமா? வர சொல்லவா? சரி சரி, ஃபோன் பண்ணிக்க. நான் உங்களை வேற மாதிரி நினைச்சேன். சாரி. இங்கதான் இருக்கீங்களா?